பன்னுல பல்லு விழுந்தா கூட ஒரு நியாயம் இருக்கு. அது எப்படிடா பன்னுல போய் பல்லு விழும் அப்படின்னு நம்ம திங்க் பண்ற லெவலுக்கு தான் ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதாவது திருப்பூர்ல ஒரு லேடி வந்து ஒரு பேக்கரில போயிட்டு பன்னு வாங்கியிருக்காங்க. அந்த பன்ன பிரிச்சு பார்க்கும்போது பார்த்தா பல்லு இருந்திருக்கு. குழந்தைகளுக்கு பன்னு வாங்கி குடுக்கலான்னு பன்னு வாங்கி குடுத்துட்டு அவங்களும் பிரிச்சு சாப்பிடலான்னு பிரிச்சிருக்காங்க. அதுல பல்லு இருந்திருக்கு. அந்த விஷயத்த உடனே வந்து அவங்கள போய் கேட்டிருக்காங்க. அட் சேம் டைம் அவங்க எதுவும் சரியா ரெஸ்பான்ஸ் பண்ணலைங்கிறதுனால அத வீடியோ எடுத்து அங்க அவங்க மேனுஃபேக்சர் பண்ற யூனிட் வரைக்கும் எல்லாத்தையும் வீடியோ எடுத்து ஆன்லைன்ல சோசியல் மீடியால போட்டாங்க. இந்த விஷயத்த மாலை மலர் ரிப்போர்ட் பண்ணதை வச்சு ஃபுட் சேஃப்டி ஆபீசர்ஸ் அங்க போய் செக் பண்ணும்போது அந்த ஏரியா வந்து ஹைஜீனிக்கா இல்லைன்னு அதை தற்காலிகமா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் தென் 3000 ரூபாய் ஃபைன் போட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரீஇன்வெஸ்டிகேட் வருவோம். அந்த பண்ண வரும்போது எல்லாமே ஹைஜீனிக்கா இருந்தா மட்டும்தான் இந்த கடை ஓபன் பண்றதை பத்தி நாங்க முடிவெடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுல ஒரு சில ஹோட்டலுக்கு போகும்போது இந்த ஹோட்டலோட கிச்சனை மட்டும் பாத்திராத மச்சான், கண்டிப்பா பாத்தீங்கன்னா இந்த ஹோட்டல் நீ சாப்பிட மாட்டே அப்படின்னு பசங்க சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பட் அதே போலதான் ஒவ்வொரு பேக்கரியிலும் அங்க போய் சாப்பிடறதுக்கு முன்னாடி அந்த மேனுஃபேக்சரிங் யூனிட் நம்ம பார்த்துட்டு தான் சாப்பிடணும் போல இருக்கு. அது எப்படிப்பா பன்னுல போய் பல்லு வரும்? இத வீடியோ வைரல் ஆகிறதுக்காக இவங்களே பல்ல உள்ள வச்சு எடுத்திருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்றாங்க. பட் ஆனா உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல நீங்க சொல்லுங்க.